உருவாய் அருள்வாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் பனியாய் ஒளியாய் தருவாய் உயிராய் சதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும். ஆன்மீக சிவ சொந்தங்களே, உங்கள் துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள் அத்துணையும் நீக்கும் ஒரு அற்புதமான வேல் வழிபாடு இப்போ உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இந்த வேல் வழிபாடு மிக மிக எளிமையான முறையில் வீட்டில் செய்யும் முறையைத்தான் இப்பொழுது சொல்ல போகின்றேன். மிக எளிமையாக இருக்கும். இந்த வேல் வழிபாட்டை யார் செய்யலாம் அப்படின்னு சொன்னால், யாருக்கெல்லாம் வாழ்க்கையில் கஷ்டங்கள் இருக்கோ, யாருக்கெல்லாம் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் இருக்கோ, யாருக்கெல்லாம் மனக்கவலை இருக்கோ, மனவேதனை இருக்கோ, யாராச்சும் நம்மளை கை தூக்கி விடமாட்டாங்களா என்று யாரெல்லாம் ஏங்குகின்றீர்களோ அவர்கள் இந்த வழிபாட்டை செய்யுங்கள். நம்பிக்கையோடு செய்யுங்கள். இதுதான் ரொம்ப முக்கியம். எந்த வழிபாடு நீங்கள் செய்கிறதா இருந்தாலும் சரிங்க, அதை நீங்கள் நம்பிக்கையோடு செய்யும்பொழுது நிச்சயமாக அது சாத்தியம். நம்பிக்கையோடு செய்தால் நல்லதே நடக்கும். எளிமையான முறையில் வேல் வழிபாடு செய்யும் மார்க்கத்தை பார்ப்போம். அன்பு சொந்தங்களே, நமது ஆனந்த ஒளி அறக்கட்டளை பல ஆன்மீக வகுப்புகளை தொடர்ந்து நடத்திட்டு இருக்கோம். குலதெய்வ உபாசனை வகுப்பு, நவகிரக உபாசனை வகுப்பு, வாஸ்து குறிப்புகள் 30 நாட்கள் உபாசனை வகுப்பு, பணவசி தவம் 48 நாட்கள் வகுப்பு, இப்படி பல ஆன்மீக வகுப்புகள் நம்ம கொடுத்துட்ருக்கோம். விருப்பம் உள்ளவர்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள், விளக்கத்தை தருகின்றேன். வேல் வழிபாடு, இந்த இடத்துல ஒரு சிலருக்கு ஒரு கேள்வி வரும். முருகப்பெருமானை நம்ம வணங்குறோம், வேலுக்கு தனியாக நம்ம பூஜை பண்ணணுமா, வேலுக்கு தனியாக வழிபாடு பண்ணணுமா அப்படின்னா, முருகன் வேறு வேல் வேறு அல்ல. முருகப்பெருமான் கையில் இருக்கக்கூடிய அந்த வேல் வெற்றி வேல், சக்தி வேல், வீரவேல், ஞானவேல் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த வேல் காக்கும் தன்மையுடன் காட்சி தரக்கூடிய வேல். எதிரிகளை துவம்சம் செய்து நம் குடும்பத்தையும் நம் சமுதாயத்தையும் காக்கக்கூடிய அற்புதமான வேல். இந்த வேல் மட்டும் வைத்து வழிபாடு செய்யக்கூடிய திருத்தலங்களும் உண்டு. அப்பேற்பட்ட இந்த வேலை வீட்டில் வைத்து நீங்கள் வணங்கும் பொழுது பல அற்புதங்கள் நடக்கும். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த வழிபாட்டை செஞ்சால் முதல்ல என்ன நன்மைன்னு சொல்லிட்டுமா, நினைத்த காரியம் நடக்கும். நினைத்த வரம் நினைத்த மாதிரி நினைத்த நேரத்தில் கிடைக்கும். அதுதான் முக்கியம். நினைத்த வரம் காலம் தாழ்ந்து கிடைச்சிச்சுன்னா பிரயோஜனம் இல்லை. நினைத்த வரம் நினைத்த நேரத்தில் கிடைக்கும். கல்வி ஞானம் அதிகரிக்கும். உங்கள் பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க, தேர்வுகளில் நல்லா வெற்றி பெறுவாங்க. புத்தி கூர்மை அதிகரிக்கும், ஞாபக சக்தி அதிகரிக்கும். காரிய தடைகள் அத்துணையும் நீங்கி வாழ்க்கையில் வளம் பெருகும். குடும்ப ஒற்றுமை, கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை, உறவுகளுக்குள்ள ஒற்றுமை, பிள்ளைகளுக்குள்ள ஒற்றுமை, இப்படி ஒற்றுமை ஏற்படும். கடன் பிரச்சனை, பணப்பிரச்சனை, பண நெருக்கடி, பொருளாதார நெருக்கடி அத்துணையும் நீங்கும். சகல செல்வங்களும் உங்கள் குடும்பத்தை வந்து சேரும். மன பயம் நீங்கும். எதிர்காலம் பற்றிய அந்த பயம் நீங்கும். இத்துணை நன்மைகள் இந்த வழிபாடு செய்யறதுனால இருக்கு. இந்த வழிபாடை உங்கள் வீட்டில் நீங்கள் செய்யணும். என்னைக்கு செய்யணும் அப்படின்னு சொன்னால், செவ்வாய்க்கிழமை செய்யலாம், அல்லது சஷ்டி திதியில் செய்யலாம், அல்லது விசாக நட்சத்திரத்தில் செய்யலாம், அல்லது கிருத்திகை நட்சத்திர நாளில் செய்யலாம், அல்லது பரணி நட்சத்திர நாளில் செய்யலாம். எந்த நேரத்தில் செய்யணும்? மாலை 6 மணிக்கு மேலே எப்போனாலும் இந்த வழிபாட்டை வீட்டில் திவ்யமாக செய்யலாம். அல்லது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அதிகாலை 4:30 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே இந்த வழிபாட்டை செய்யலாம். இந்த வழிபாடு செய்வதற்கு உங்கள் வீட்டில் வேல் இருக்க வேண்டியது மிக மிக அவசியமானது. அது எந்த வேலாக இருந்தாலும் சரி, பித்தளை வேலாக இருந்தாலும் சரி, வெள்ளியில் செய்த வேலாக இருந்தாலும் சரி, கருங்காலி மரத்தில் செய்த வேலாக இருந்தாலும் சரி, எந்த வேலாக இருந்தாலும் அதை வைத்து இந்த வழிபாட்டை நீங்கள் மிக எளிமையாக செய்யலாம். இந்த பதிவினுடைய இறுதியில் வேல் இல்லாதவர்கள் என்ன செய்கிறது அப்படிங்கிற ஆலோசனை நான் கொடுக்குறேன். முதல்ல வேல் பூஜை எப்படி செய்யணுங்கிறது சொல்லிடுறேன். நேரம் சொல்லிட்டேன், எந்த நாளில் செய்யணும்னு சொல்லிட்டேன். இந்த பூஜைக்கு நெய்வேத்தியமாக நீங்கள் வைக்க வேண்டிய பொருட்கள் அவல், கடலை, பொரி, தேன், பழம், பால் பாயாசம், சர்க்கரை பொங்கல் மற்றும் பஞ்சாமிர்தம். இதில் உங்கள் வசதிக்கு எதை வைக்க முடியுமோ ஏதாவது ஒன்று வைத்தால் போதுமானது. எல்லாமே நான் வைக்கிறேன் சாமி அப்படின்னாலும் சந்தோஷம், இல்லை ஏதேனும் ஒன்று வைத்தால் கூட போதுமானது. வேல், முதல்ல அந்த வேலை எடுத்து
நல்ல தண்ணீரை கழுவி சுத்தம் பண்ணிக்கோங்க. சுத்தம் பண்ணி அதற்கு 3 அபிஷேகங்கள் செய்ய வேண்டியது மிக மிக அவசியமானது. நீங்கள் அபிஷேகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் நீங்கள் தீபம்லாம் ஏற்றி வைத்துக் கொள்ளுங்கள். நெய்வேத்தியம் தயார் பண்ணி வச்சுக்கோங்க. தயார் பண்ணி வச்சுட்டு நல்ல முழு சரணாகதியோடு முழு பக்தியோடு அந்த வேலை கையில் எடுத்து அபிஷேகம் பண்ணுங்க. அபிஷேகம் முதல்ல பால் அபிஷேகம், காய்ச்சாத பால் கொண்டு அபிஷேகம் செய்து சந்தன குங்குமம் பொட்டு வைத்து தூபதீபம் காட்டிட்டு மீண்டும் தண்ணீர் ஊற்றி அபிஷேகம் செய்யுங்கள். இரண்டாவதாக தேன் ஊற்றி அபிஷேகம் செய்யுங்கள். அபிஷேகம் செய்து மீண்டும் தண்ணீர் ஊற்றி அபிஷேகத்தை செய்து மூன்றாவது அபிஷேகமாக விபூதி அபிஷேகம் செய்யுங்கள். விபூதி அபிஷேகம் செய்து முடித்த பிறகு சந்தன குங்குமம் பொட்டு வைத்து தூபதீபம் காட்டிட்டு அந்த வேலை மீண்டும் தண்ணீர் கொண்டு சுத்தம் செய்து வேலை தொடச்சி ஒரு சிறிய தட்டு, பூஜை அறையில் ஒரு சிறிய தட்டு, அதற்கு மேலே ஒரு சிகப்பு துணி, அதற்கு மேலே பச்சரிசி பரப்பி அந்த வேலை வச்சிருங்க சந்தன குங்குமம் பொட்டு வைத்து. அதோடு மட்டுமல்லாமல் அந்த வேலினுடைய கூர்மையான பகுதியில் ஒரு எலுமிச்சம்பழம் குத்தி வச்சுருங்க. எலுமிச்சம்பழம் குத்தி வச்சுட்டு நீங்கள் வேலுக்கு அபிஷேகத்தை முடித்து கொள்ளுங்கள். அபிஷேகத்தை முடித்த பிறகு பூக்கள் கொண்டு அலங்காரம் செய்து கொள்ளுங்கள். எந்த பூக்கள் பயன்படுத்தலாம்? மல்லிகை பயன்படுத்தலாம், முல்லை பயன்படுத்தலாம், செவ்வரளி, பன்னீர் ரோஜா அல்லது வேறு எந்த வாசனை மலர்கள் வேணால் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். எல்லாம் தயார் பண்ணி அபிஷேகம் செய்து முடித்து பூக்கள் வைத்து அலங்காரம் செய்து கொண்டு தூபதீபம் காட்டி உங்களுக்கு தெரிந்த முருகப்பெருமானுடைய மந்திரங்கள் எதை வேணால் சொல்லுங்கள். எந்த மந்திரம் தெரிஞ்சாலும் சரி, அல்லது ஸ்கந்த சஷ்டி கவசத்தை ஒரு முறை படியுங்கள் அல்லது அந்த நேரத்தில் ஒலிக்க விட்டு கேளுங்கள். இப்படி மிக எளிமையாக வேல் பூஜை உங்கள் வீட்டில் செய்யணும். இந்த வேல் பூஜை செய்யும் பொழுது உங்கள் உடம்புலேயே பார்த்தீங்கன்னா பல அதிர்வுகள் ஏற்படும். அற்புதமான ஒரு உணர்வு உங்களுக்குள்ள ஏற்படும். அந்த காக்கும் வேளான, அந்த வெற்றி வேளான, அந்த சக்தி வேளான அந்த முருகப்பெருமானுடைய வேலுக்கு நீங்கள் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யும் பொழுது அவ்வளவு அற்புதமான நல்ல நேர்மறை ஆற்றல்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே நுழைவதை நீங்கள் நிச்சயமாக உணர்வீர்கள். அன்பானவர்களே, இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வேல் வகுப்பு என்ற ஒரு அற்புதமான பதிகம் கொடுத்துருக்கேன். வாய்ப்பு இருக்கிறவங்க அந்த பதிகத்தை படித்தாலும் கூடுதல் நன்மைகள் கிடைக்கும். மீண்டும் தெளிவாக சொல்லிடுறேன். உங்களுக்கு தெரிஞ்ச முருகப்பெருமான் மந்திரம் சொல்லுங்கள், முருகப்பெருமான் பாடல் சொல்லுங்கள், முருகப்பெருமானுடைய துதி பாடல், மேலும் கந்தசஷ்டி கவசம் சொல்லலாம், வேல் மாறல் சொல்லலாம், வேல் வகுப்பு சொல்லலாம். என்ன உங்களுக்கு தெரியுமோ அதை நீங்கள் முழு பக்தியோடு படித்து இந்த வேல் வழிபாட்டை செய்யணும். அவ்வாறு வழிபாடு செய்து முடித்துட்டு சுவாமிக்கு தூபதீபம் காட்டுங்க. தூபதீபம் காட்டிட்டு அந்த பிரசாதத்தை வீட்டில் இருக்க எல்லோருக்கும் பகிர்ந்துக்கோங்க. சுவாமி, எங்கள் வீட்டில் வேல் இல்லை, நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, முருகப்பெருமானுடைய படம் இருக்கும் இல்லையா, அந்த முருகப்பெருமானுடைய படத்தை வைத்து இந்த பூஜையை செய்யலாம். அந்த முருகப்பெருமான் படத்தில் வேல் இருக்கும். அந்த வேலுக்கு சந்தன குங்குமம் பொட்டு வைத்து பூக்கள் வைத்து அலங்காரம் பண்ணிக்கோங்க. முருகப்பெருமான் படத்துக்கு அலங்காரம் பண்ணிக்கோங்க. அபிஷேகம் செய்யாமல் நெய்வேத்தியம் மட்டும் வைத்து தீபம்லாம் ஏற்றி நான் சொன்ன மாதிரி மந்திரங்களையும் பாடல்களையும் சொல்லி இந்த வேல் வழிபாடு மிக எளிமையாக செய்யுங்கள். அன்பானவர்களே, இந்த வேல் வழிபாடு செய்கிற வீட்டில் எப்பேற்பட்ட எதிரியும் எந்த விதமான தொந்தரவும் பண்ண முடியாது. அவ்வளோ அற்புதமான வழிபாடு. தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. என்னுடைய ஆலோசனை, மாதத்தில் ஒரு முறையாவது செய்யுங்கள். நான் சொன்ன இந்த திதிகளில், இந்த நட்சத்திரத்தில் அல்லது இந்த கிழமையில் மாதத்தில் ஒரு முறை 11 முறை நீங்கள் பூஜை பண்ணிட்டீங்க அப்படின்னா, தொடர்ந்து 11 முறை பூஜை பண்ணிட்டீங்கன்னா, 11 மாதங்களாக இருந்தாலும் சரி, இல்லை சாமி நான் வாரத்தில் ஒரு முறை பண்ணுறனாலும் 11 வாரமாக பண்ணாலும் சரி, இப்படி நீங்கள் தொடர்ந்து ஒரு 11 முறை செஞ்சிட்டிங்கன்னு சொன்னால், என்ன காரியத்துக்காக இந்த பூஜை ஆரம்பிச்சிங்களோ அந்த காரியம் நிச்சயமாக இந்த 11 வார பூஜை முடிகிறதுக்குள்ள உங்களுக்கு நடந்தேறிவிடும். இது முருகப்பெருமானுடைய அருள். செய்து பயன்பெறுங்கள். இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அன்பானவர்களே, நமது ஆனந்தோலி அறக்கட்டளையின் அன்னசேவா குழு ஒவ்வொரு நாளும் மிக சிறப்பாக அன்னதானங்களையும் மருத்துவ உதவிகளையும் செய்து கொண்டு இருக்கின்றோம். இல்லாதோருக்கும் எளியோருக்கும் மனமிருந்தால் இந்த சேவைக்கு உதவுங்கள். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.